பேரன்புமிக்க ரசிக பெருமக்களுக்கு, ஆந்திர மாநிலம் விஜயவாடா என்று அழைக்கப்படும் மாநகரத்தில் கிருஷ்ணா நதியின் கரையோரம் இயற்கை எழில் மிகுந்த மலையில் அருள் வடிவுடன் லட்சுமி கடாட்சத்துடன் கருணை மிகுந்த கனகதுர்கா தேவியின் ஆலயம் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமகம் போல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு கன்னிராசிக்கு மாறும் சுபதினத்தில் கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு ஆகிய 3 புனித நதிகள் இவ்வாலயத்தில் ஒன்று சேர்ந்து அன்னை கனகதுர்கா தேவியை வணங்குவதாக ஒரு ஐதீகம். இந்நன்னாளில் பக்தர்கள் புனித நீராடி அன்னைக்கு விழா எடுக்கிறார்கள். இத்திருவிழா புஷ்கராலு என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவிழாவில் பங்கு கொள்ளும் பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து உண்மையான மனதுடன் வேண்டி வணங்கினால் அன்னை துர்கா தேவி கூப்பிட்ட குரலுக்கு கருணையுடன் வந்து தீராத துயர்களை தீர்த்து வைத்து நினைத்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவாள். இதனை மனதில் கொண்டு இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள கனகதுர்கா தேவி நிகழ்த்திய திருவிளையாடல்களை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட துர்கை விரதம் என்ற இப்படத்தை உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கின்றோம். தைரியமா இருக்காங்க, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். ஆண்டவன் தயவால எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாந்தா தைரியமா. ராமு, வண்டியை வேகமா ஓட்டு. கொஞ்சம் பொறுத்துக்கமா. ராமு, வண்டி வேகமா ஓட்டு. வண்டி ஓட்டு. ராமு, ராமு. வண்டி தலைகீழே விழுந்து கிடக்கு. வண்டியில வந்தவங்க இங்கதான் விழுந்து கிடக்கணும். சரி, வாங்க கேள்வி பார்க்கலாம். சாமி, 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 சந்தா, சந்தா, சந்தா. சாந்தானா யார் சாமி? சாந்தாங்கிறது என் மனைவியா, நிறமாச கர்ப்பிணி. என்ன ஆனாலும் கடவுளே. ஒரு கர்ப்பஸ்திரி அந்த கோயில் பக்கமா போனாங்க. ஜெகன்மாதா, கருணை கடலான உன் காலடி முன்னே கண்ணை மூடிட்டா ஒரு தாய், கண்ணை திறந்திருக்கு அவ புள்ள. எல்லாமே உன் திருவிளையாடு. பெத்தவ போனா என்ன, இந்த உலகத்தையே படைச்ச கருணை கடலான அம்மனுடைய அருள் பெற்ற குழந்தையே, உன் எதிர்காலம் நலமாக அமையட்டும். இது என்ன கொடுமை சாந்தா, இது என்ன கொடுமை? வேதனைப்படாதே மகனே, ஜாதகப்படியேதான் ஜனனம் மரணம் ஏற்படும். இறந்து போனவர்களை நினைத்து உயிரோடு இருப்பவர்கள் வீணாக வேதனைப்படக்கூடாது. பாரப்பா, இறந்து போன உன் மனைவி உனக்காக விட்டு சென்றிருக்கின்ற அபூர்வமான குழந்தை. இதை பார். சாந்தா, பாரப்பா,
அம்மனுடைய ஆலயத்தில் அம்மனுடைய பாதத்தில் நல்ல அற்புத முகூர்த்தமான துர்காஷ்டமி நாள்ல மூல நட்சத்திரத்துல ஜனனமான இந்த குழந்தை உனக்கு ஒரு பொக்கிஷம். இந்த குழந்தையை ஜாக்கிரதையாக வளர்த்தவா. குடிச்சிடாதரா குரல் வந்து போயிடும். जंतर में मंदर जिब्रुका अब्रुका मब्रू मब्रुका बब्रू டாய் உடுக்கா மிடுக்கா இதுவரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருந்த ஃபார்முலா இந்த புத்தகத்துல இருக்கு பாருங்கடா. டேய் நேபாளோட சண்ட பஸ்பம் பூபாலோட புக்கி பாஸ்பரஸ் ரெண்டுத்தையும் ஒண்ணா கலந்து சீக்கிரம் எடுத்துவாங்க. மாஸ்டர் பாஸ்பரஸ்ல பஸ்பம் கலக்கவா, பஸ்பத்துல பாஸ்பரஸ் கலக்கவா? உனக்கு மூளையே கிடையாது முண்டா. பஸ்பத்துல பாஸ்பரஸ் கலந்தாலும் பாஸ்பரஸ்ல பஸ்பம் கலந்தாலும் ரெண்டு ஒண்ணுதானா மடப்பேல. அன்னத்துல ஆவக்காய் கலந்தாலும் ஆவக்காயில அன்னம் கலந்தாலும் ரெண்டு ஒண்ணுதானடா. அப்ப மூக்கு பிடிச்ச ஒரு வெட்டு வெட்டாரா? உங்களை வெட்டிடுவேன். ஏண்டா என் அற்புதமான கண்டுபிடிப்பு உங்களுக்கு ஆவக்காய் ஒரு சாப்பிட்டா மாதிரி இருக்கா? கூஜா தூக்கிட்டு என் கூடவே இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாயை கிழிச்சு டாக்கா போட்டு தச்சிடுவேன். அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு மாஸ்டர்? நீங்க சொன்ன மாதிரியே நேபாளையும் போபாலையும் கலக்கி கொண்டு வந்திருக்கேன். ஜந்தர் மே மந்தர். நான் சொல்றத புரிஞ்சிக்காத இந்த முண்டங்களை விட கப்புன்னு கலந்து எடுத்து கொண்டாந்து கொடுத்தியே, நீதான் என் கரெக்டான சிஷ்யன். மாஸ்டர் கலக்கி இருக்கிற மருந்த பார்த்தா சோடா கலக்கின பிராந்தி மாதிரி இருக்குல்ல? இல்லடா, விஸ்கில ரம்மு கலந்த மாதிரி இருக்கு. டாய் என்ன மதிக்காம மீறி மீறி பேசிக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு வேற வழியே இல்ல, உங்களை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவேன். ஜந்தர் மே மந்தார். சக்சஸ், கிராண்ட் சக்சஸ். பலிச்சிடுச்சு 20 வருஷம் ஆராய்ச்சி. இனி நான் தான் ராஜா. ஏன் மாஸ்டர், இந்த லிக்விடுக்குள்ள சக்தி என்ன? இது இன்விசிபிள் லிக்விட். இது எந்த பொருள் மேல பட்டாலும் அது மறைஞ்சு போயிடும். அதான் இதோட பவர். சஞ்சலா, நான் தயார் பண்ண இந்த திராவகத்துக்கு பைரவ திராவகம்னு பேர் வச்சிருக்கிறேன். டேய் என்ன மாஸ்டர்? மருந்த உங்க மேல அடிச்சு உங்க பேரை கின்னஸ்ல நிரந்தரமா இருக்கும்படி செய்யறேன். அடிங்க அடிங்க. சக்சஸ். என் தலை போயிடுச்சு, என் தலை போயிடுச்சு. கிராண்ட் சக்சஸ். சஞ்சலா பாத்தியா பைரவ திரவத்தோட மகிமைய? இவனோட பாடி மேல கொட்டினேன், அவனுக்கு தலை மேல கொட்டினேன். அவனுக்கு தலை போயிடுச்சு, இவனுக்கு பாடி போயிடுச்சு. மாஸ்டர், என் கண்ணுக்கு எல்லாம் தெரியுது. டேய் தலை இல்லாத முண்டா, உன் கண்ணுக்கு எல்லாம் தெரியும்டா. ஆனா எங்களுக்கு மட்டும் உன் தலை தெரியாது. அதான் மாஸ்டர், என் உடம்பு அரிக்குதே தவிர உடம்பு எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதே. அரிப்பு எடுத்தா சொரிஞ்சு விட்டுக்கடா மாடையா. சஞ்சலா, இனி சயின்டிஸ்டுங்க சரித்திரத்துல என் பேரு மறையாம இருக்கும். எதிர்காலத்துல என் பேரை தங்க தகட்டுல எழுதுவாங்க. பைரவ திராவகத்தால கண்ணுக்கு தெரியறத தெரியாம செஞ்சு இந்த உலகத்தையே பைத்தியமாக்குறேன். எவ்வளவு நாளைக்கு நாங்க இப்படியே இருக்க போறோம் மாஸ்டர்? மாயமா போன எங்க பாட்ஸ் எல்லாம் மறுபடியும் வரவைங்க மாஸ்டர். என்ன மாஸ்டர், என்னாச்சு? பரிசோதனை பலிச்சிட்டு இருக்கிற ஆனந்தத்துல மறுபடியும் உருவத்தை வரவழைக்கிறது எப்படின்னு தெரியாம இதை தெளிச்சிட்டேன்னு என்ன செய்வ, என்ன பண்ண போற? ஐயா, அப்ப எனக்கு தலை திரும்ப வராதா மாஸ்டர்? கண்ணார என் பாடிய பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லையா மாஸ்டர்? புத்தி கேட்டா மாஸ்டர், பரிசோதனைக்கு எங்களை பலிகடா வாக்கிட்டு எப்பாதி தாவகத்தை கொதிக்க வச்சு நீயே குடிச்சிருக்கலாமே மாஸ்டர். டேய், ஐயோ ஐயோ, நீங்க இந்த மாதிரி சொன்னா எங்க கதி என்ன ஆகுறது மாஸ்டர்? வாயை மூடிட்டு சும்மா இருங்கடா. இருக்கிற கொஞ்சம் மூளையும் குழப்பிட்டீங்கன்னா உங்களை மாமூல் மனுஷன் ஆக்குறதுக்கு இந்த உலகத்துல எவனும் இருக்க மாட்டான்.
கொஞ்ச நாள் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள ஜெர்மன், ஜப்பான், சீனா, ஹிந்தி, சமஸ்கிருதம் எல்லா கிரந்தங்களையும் படிச்சு உங்களுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் பொலப்பாக இருக்குடா. தெளிவா படிச்சு தொலைங்க. அழாதம்மா அழாதம்மா, என் கண்ணு இல்ல, என் ராஜாத்தி இல்ல, அழாதம்மா. என்னங்க குழந்தை இப்படி ஓயாம அழுதுச்சுன்னா என்ன ஆகுறது? ஏன் அழுதுன்னு புரியலம்மா. என்ன சமாதானம் பண்ணாலும் அழுதுகிட்டே இருக்கு. பச்சை பிள்ளை அழுதுச்சுன்னா அம்மாக்காகவும் பாலுக்காகவும் தான். குழந்தை இப்படி கொடுத்துட்டு நீங்க போய் உட்காருங்க. அழக்கூடாதுமா தங்கல்ல, ஜோ அழக்கூடாதுமா. என்ன புள்ளமா அது பாலை குடிக்காம அழுதுகிட்டே இருக்காளே? மறுபடியும் கொடுத்துதான் பாரு. என்ன தேவியார் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற? ஒன்றுமில்லை சுவாமி, என் மனம் ஏனோ அலைபாய்கிறது. உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லலாமே தேவி. சுவாமி, நமக்கு கணபதியும் முருகனும் 2 பிள்ளைகள். ஆனால் அவர்களை மடி மீது போட்டு பாலூட்டி வளர்க்கும் அதிர்ஷ்டம் எனக்கு இல்லாமல் போனது. அது மட்டும் இல்லை, ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து தாய்ப்பால் ஊட்டும் பாக்கியமும் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த குறை எனக்கு எப்போதும் உண்டு. அந்த குறையை தீர்த்துக் கொள்வதற்கு ஏதோ வழி கண்டுபிடித்திருக்கிறாய் என்று சொல். சுவாமி, என் பாதங்களில் ஒரு தாய் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு கண்ணை மூடிவிட்டாள். அந்த பெண் குழந்தை பெற்றவளின்றி தவிக்கிறது. பூலோகத்துக்கு சென்று அந்த குழந்தைக்கு தாயாக இருந்து பாலூட்டி தாலாட்ட வேண்டும். அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் சுவாமி. தேவி, தாய்ப்பாசத்தை வெல்ல உலகத்தில் யாரால் முடியும்? தன்னே நானேன் சுவாமி. குழந்தை அழுதா இப்படியா சமாதானப்படுத்துறது? அழாதுடா கண்ணு, ஏ ராஜாத்தி. ஆச்சரியமா இருக்கு, அந்தமா தூக்கணும் உடனே அழுது நின்னுட்டு. வாங்க போலாம். போயிட்டு வரேங்க. வரேங்க. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. அம்மா, யாருமா நீ? என் பேரு பவானி. பக்கத்துல இருக்கிற கோயில்ல சாமிக்கு சேவை செஞ்சு காலம் தள்ளிக்கிட்டு இருக்கேன். போற வழியில குழந்தை அழற சத்தம் கேட்டு இங்க வந்தேன். பாருமா, எவ்வளவோ பேர் வந்து சமாதானம் பண்ணாங்க. ஆனா நீ வந்து குழந்தைக்கு பாலூட்டி தூங்க வச்சு பெரிய உதவி பண்ணிட்ட. தாய் தானே, பிள்ளை கிட்ட கருணை காட்டுவா. அத உதவின்னு சொல்லக்கூடாதுங்க. பாருமா, என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு சரியான ஆளு யாருமே இல்ல. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீ இங்கே இருந்து என் பிள்ளைய ஆசையா பாசமா பாத்துக்கிறியாம்மா? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுத்துறேன். பாருங்க ஐயா, பிள்ளைய ஆசையா பாசமா பாத்துக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனா நான் இங்க ராத்திரி தங்க முடியாது. என்னோட கோயிலுக்கு போகணும். எனக்கு பணம் காசு எதுவுமே தர வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். உன் இஷ்டப்படி செய்யுமா. மாஸ்டர், மாஸ்டர், 3 நாளா எனக்கு இதே வேலை. சாப்பாடு கொண்டு வருது, திரும்பி எடுத்துட்டு போறது. மாஸ்டர், மாஸ்டர். ஜந்தர்ம மந்தர் புடிச்சிட்ட ரூட்ட. சஞ்சலா உடுக்காம இருக்கா ஜந்தர்ம மந்தர். என்ன மாஸ்டர்? கண்டுபிடிச்சிட்ட. கிடைச்சிடுச்சு, கிடைச்சிடுச்சு. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? இந்த புஸ்தகத்துல பால பாஷையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? குல்லம் குல்லா பியார் கரேங்கே. அப்படின்னா என்ன மாஸ்டர்? டேய், அர்த்தம் ஆகலையா? அழகு தமிழ்ல சொல்றேன் கேளுங்க.
அனுஷ நட்சத்திரத்துல விந்தியமலை அடிவாரத்தில் இருக்கிற சிலைக்கு பக்கத்துல நெருப்பு மாதிரி கனகனன்னு ஒரு செடி தெரியும். அதுக்கு பேரு கல்பத்தரு சஞ்சீவினி செடி. அது வேற எடுத்து உடம்பு போனவங்களை திங்க வச்சா மறைஞ்சு போன உடம்பு உடனே வரும். அம்மாவாசை அன்னைக்கு பன்னிமலைக்கு போறோம். ஐயோ மாஸ்டர், அது பன்னிமலை கிடையாது, விந்தியமலை. விந்தியமலை. இத வச்சுக்க. ஜந்தர் மேமந்தர் அவனுங்க பாடிய மீக்கிறதுக்குள்ள என் புல் பாடி அம்பாரு போயிடும் போல இருக்க. நீங்களே இப்படி பயந்தா என் கையும் காலும் நடந்து மாட்டோம். சத்தம் போடாத. உனக்கு பயமா இருந்தா கைய பிடிச்ச அப்படி. மாஸ்டர், அது பாருங்க, பளபளன்னு செடி. புதையல் கிடைக்கும்னு நினைச்சா பூதம் வந்து நிக்குது. எஜமானே, எனக்கு விடுதலை கொடுத்து பெரிய உபகாரம் பண்ணிட்ட. உனக்கு என்ன வேணுமோ கேள். யாரா நீ? பேரு பிரேதநாதன், ஊரு பூதநகரம். அங்கேயே இல்லாம இங்க எதுக்கு வந்த? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலையாள மாந்திரிகை என்ன கட்டி இந்த பெட்டியில அடைச்சி வச்சுட்டான். நீ என்ன விடுதலை பண்ணிட்ட. உனக்கு வேணுங்கிறத கேளு, வாரி கொடுக்கிறேன். உருவத்தை பார்த்தா கோர உருவமா இருக்கு. ஆள விடுப்பா, தயவு செஞ்சு போயிடுப்பா. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். சரி, நான் போயிடுறேன். எப்பவாவது உனக்கு என் உதவி தேவைப்பட்டா ஜிங்கிடி பொம்மா, ஜிங்கிடி பப்பா, வாடா ஜிங்கிடி வாடான்னு 3 தடவை சொல்லி கண்ணத்துல போட்டுக்க. 3 தோப்பு கர்ணம் போடு. நான் உடனே வருவேன். உனக்கு வேண்டியதை செய்வேன். ஜந்தர்மே மந்தர், இங்க இருந்து அந்த செடி என்னாச்சு? அதுவும் அந்த பூதத்தோடு சேர்ந்து மாயமா போயிடுச்சு. ஜந்தர்மே மந்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா அந்த தர்தரம் பிடிச்ச பூதத்தால செடியும் போயிடுச்சு. இப்போ கல்பத்தரு சஞ்சீவனி வேருக்கு எங்க போறது? மாஸ்டர், அந்த பிரேதநாதனை கூப்பிட்டா வரேன்னு சொன்னால, அத வர வச்சு செடியை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சு போகுது. அந்த பூதம் முண்டா என்னமோ சொன்னானே, ஜிங்கிடி லட்டு நிங்கிடி புட்டு. லட்டாவது வேகாத புட்டாவது. ஜிங்கிடி பொம்மா, ஜிங்கிடி பப்பா, வாடா டிங்கிடி வாடா. அது இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அந்த 4 வார்த்தையை சொல்ல போற. அவன் வந்து அப்படின்னு போறான். நீ வேணா பாரு. ஜிங்கிடி பொம்மா, ஜிங்கிடி பப்பா, வாடா டிங்கிரி வாடா. வாடா டேய். பிரேதநாதா, என் சிஷ்யங்களோட தலையும் முண்டமும் திரும்பி வர்றதுக்கு கல்பத்தர சஞ்சீவனி செடி வேறு தேவை இருக்கு. அது இங்க இருந்தது. நீ போனப்போ அதுவும் போயிடுச்சு. என்னோட சேர்ந்து மறைஞ்சு போன அந்த செடி திரும்பி வரணும்னா, அதோட வேறு உனக்கு கிடைக்கணும்னா எனக்கு உயிர் பலி வேணும். குடுப்பியா? உயிர் பலியா? சொல்லு, இப்பவே செய்யறேன். சொன்ன உடனே சுட்டு போடுறதுக்கு அது ஒண்ணு அப்பளம் இல்லடா, முட்டாள். அப்பளமோ பப்படமோ, சீக்கிரம் சொல்றியா? 600 வருடத்திற்கு ஒரு தடவை வரக்கூடிய துர்காஷ்டமி நாளிலே மூல நட்சத்திரத்திலே துர்காதேவிக்கு ரத்த அபிஷேகம் செய்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த சகல லட்சணம் பொருந்திய
ஒரு பெண் குழந்தையை நீ தேடி கண்டுபிடித்து 12 வருடத்திற்கு ஒரு தடவை வரக்கூடிய விசேஷமான மகாமகம் அன்றைக்கு அந்த குழந்தையை 3 துண்டாக வெட்டி என் காலடியில் சமர்ப்பித்தால் என் சாபம் நீங்கி சுய உருவம் அடைந்து மாபெரும் சக்தியை நான் பெற்று விடுவேன். உடனே உன் சிஷ்யர்களுக்கு தலையும் முண்டமும் வரவழைக்கிறேன். இந்த உலகத்தையே ஆட்டிப் படைக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக உன்னை மாற்றிக் காட்டுகிறேன். நான் சொல்லுவதெல்லாம் உனக்கு புரிந்ததா? புரிந்தது பிரேதநாதா, புரிந்தது. இப்போதிலிருந்து அதற்கு முயற்சிக்கிறேன். அப்பா, பார்த்தாலே பயமா இருக்கு, இதுல சிரிப்பு வேற. இந்த பாப்பலாம். துர்காஷ்டமி மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும்னு சொல்றீங்க. துர்காதேவிக்கு ரத்தாபிஷேகம் செஞ்சுட்டு குழந்தையோட அம்மா செத்து இருக்கணும்னு சொல்றீங்க. சகல லட்சணமும் வேணும்னு சொல்றீங்க. மகா சமயத்துல கடத்திக்கிட்டு வரணும்னு சொல்றீங்க. 3 துண்டமா வெட்டி அந்த பிரேதநாதனுக்கு பலி கொடுக்கணும்னு சொல்றீங்களா? டேய், நான் சொன்னதையே எனக்கு திருப்பி சொல்லி சொல்லி என் உயிரை எடுக்காதீங்க. அந்த பெண் குழந்தை எங்க இருக்குன்னு மூல முடுக்கெல்லாம் தேடுங்க. போங்கடா. ஆகட்டும் மாஸ்டர். மாஸ்டர், அந்த பொண்ணு பலி கொடுக்கறதுனால அவங்களுக்கு தலை முண்டம் வந்துரும் சொன்னீங்களே தவிர நீங்க இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆகிற விஷயத்தை அவங்க கிட்ட ஏன் சொல்லல? சஞ்சலா, எனக்கு கிடைக்க போற யோகம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நான் நினைச்சது நடந்துட்டா இந்த உலகத்துக்கே நான் சக்கரவர்த்தி, நீ என் பட்டத்து ராணி. முண்டம் சொல்றியா? உனக்கு கொழுப்பு தாண்டா. கண்ணுக்கு தெரியறது முண்டம் தான், அதனாலதான் செல்லமா முண்டம்னு கூப்பிட்டேன். இந்த பாரு, நான் முண்டம்னா நீ கண்டம். உனக்கு தலை மட்டும் தாண்டா தனியா தெரியுது. வாய மூடு. நமக்கு தேவையான பொண்ணை தேடி புறப்படலாம். வா. சரியாண்டா கண்டம். நீ அப்படி போ, நான் இப்படி போறேன். துர்காஷ்டமி தினத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணை பத்தி யாருக்காவது தெரியுங்களா? சிறிய பறவையாய் வந்தாய் லாலி, பாப்பா பார்வையில் பாவங்கள் பனியாய் ஓடாதோ, பாப்பா பார்வையில் பாவங்கள் பனியாய் ஓடாதோ, அந்த தோஷம் திருஷ்டி எல்லாமே தூரம் போகாதோ, வெகு தூரம் போகாதோ. கண்ணே லாலி, முத்து கண்ணே லாலி, அன்னை வயிற்றில் சிறிய பறவையாய் வந்தாய் லாலி. உடையாதோ, நல்லவர் உன்னை முகத்துக்கு முகம் முத்தாடும் வேளையிலே எவரின் திருஷ்டிகள் இருந்தாலும் அது காற்றில் போகாதோ, நிவாரணமாகாதோ. கண்ணிலாலி, முத்து கண்ணிலாலி, அன்னை வயிற்றில் சிறிய பறவையாய் வந்தாய் லாலி. படுக்கையில் நாகங்கள் படை கொண்டு வந்தாலும் நாகதோஷமும் நான் கொண்ட தவத்தால் பட்டென்று தீராதோ. நீயே இல்லத்து வெண்ணிலவாக நித்தமும் நீ வாழ்க, இனி நித்தமும் நீ வாழ்க. கண்ணே லாலி, முத்து கண்ணே லாலி, அன்னை வயிற்றில் சிறிய பறவையாய் வந்தாய் லாலி. தத்தி தத்தி
வந்தாலும் அந்த புதிய தோஷமும் தூசாய் கரையாதோ. அழகு நடையிலே அனுதினமும் ஆரோக்கியம் வளராதோ, உன் ஆயுளும் பெருகாதோ. கண்ணே லாலி முத்து கண்ணே லாலி, அன்னை வயிற்றில் சிறிய பறவையாய் வந்தாய் லாலி. சங்கட தோஷம் பிசாசு தோஷம் காத்து கருப்பு தோஷம், சகல தோஷமும் கிரக தோஷமும் பீடையும் போகாதோ. பாலகி நோய் நொடி எதுவும் இன்றி பூங்கொடி வளராதோ, பங்கைய பூங்கொடி வளராதோ. கண்ணே லாலி முத்து கண்ணே லாலி, அன்னை வயிற்றில் சிறிய பறவையாய் வந்தாய் லாலி. அந்த பொண்ணு இதுவா இருக்குமோ? கூறுகட்ட முண்டம், அமாவாசையில பிறந்த அதான் எப்ப பார்த்தாலும் அழுதிய பிராணனை வாங்கிட்டு இருக்கிய. இது அமாவாசையில பிறந்த பிள்ளையா? அது இல்ல. எனக்கு 3 சக்கர சைக்கிள் வாங்கிட்டா. பிறந்தது அப்பட முழுங்கிட்ட, இன்னும் யார முழுங்கத்துக்கு அப்படி அழற? எனக்கு 3 சக்கர சைக்கிள் வேணும். ஏன் இப்படி அழுது தொலைக்கிற? என் உயிரை வாங்காம வெளிய போய் விளையாடு. நாம தேடி வந்த பொண்ணு இது இல்ல. 5 வருஷமா தேடி பார்த்தாச்சு. மூல நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணு இருக்கலாம் தெரியலையே. தாய்க்கிழமை வருது, அவங்கள கேட்கலாம். துர்காட்சமி தினத்துல மூல நட்சத்திரங்களை பிறந்த பொண்ணை பத்தி உங்க யாருக்காவது தெரியுங்களா? ஏமா ஏமா யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கம்மா. ஏமா ஏமா ஓடாதீங்கம்மா. ஆண்டவனே, யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்பா அப்பா வாம்மா. ஐயா, என்னம்மா? நான் போயிட்டு வரேன். அப்பா அப்பா, பவானி அம்மாவை போயிட்டு வராம இங்க இருந்து சொல்லுங்கப்பா. வேண்டாம்மா, பவானி அம்மா கோயிலுக்கு போய் சாமிக்கு பூஜையெல்லாம் செய்யணுமே, இங்கேயே இருந்துட்டா எப்படி? சரி, போயிட்டு எப்ப வருவீங்க பவானி அம்மா? சீக்கிரமா எங்க வீட்டுக்கு போகணும். ஏன்னா இப்ப மகாமகம் வருது இல்ல, அப்புறம் எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது. பாருங்க ஐயா, பாப்பா பெரியவளாயிட்டா, அவ வேலையை அவளே செஞ்சுக்குவா. எனக்கு அனுமதி கொடுங்க. அந்த ஈஸ்வரனோட தயவு இருந்தா எப்ப வேணும்னாலும் வருவேன். அப்படியே ஆகட்டும்மா. துர்காஷ்டமி நாள்ல மூல நட்சத்திரத்துல அம்மா ரத்தத்துல பிறந்த என் பொண்ணை கண்ணை போல வளர்த்தீங்க. நீங்க செஞ்ச உதவியை காலத்துக்கு மறக்க மாட்டேம்மா. கொஞ்சம் இருங்கம்மா. ஏண்டா கண்டா? இதாண்டா நாம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு. ஆமாடா, இன்னைக்கு தான் கை நேர பலன் கிடைச்சது. வா, மாஸ்டர் கிட்ட போய் சொல்லலாம். வாங்கிக்கம்மா. எனக்கு இதே போதும். போயிட்டு வரேங்க. துர்கா கண்ணு, வரட்டுமா? இப்படி நீங்க அலர்னீங்கன்னா பேயே பயந்துடும். தலையில்லாம ஒருத்தன், உடம்பு இல்லாம ஒருத்தன். உங்களை பார்த்தா நெஞ்சு ஆடி போகுதுடா. எதுக்கு மாஸ்டர் கூப்பிட்டீங்க? பாத்துட்டோம் மாஸ்டர், மூல நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணை நாங்க பாத்துட்டோம். அது ஆசிட் குடிச்சா செத்து போயிடுவீங்க. நீ சொல்றது நிஜமா? நாளைக்கு தாண்டா மகாமகத்துக்கு லாஸ்ட் டேட். நாளைக்கு விட்டுட்டோம், 12 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வரைக்கும் அந்த பொண்ணை கண்காணிக்கிறது கஷ்டமும் கூட. கரெக்ட். சொல்லுங்கடா, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு விவரமா சொல்லுங்கடா முண்டங்கடா. இந்த பொண்ணுதான். பிக்ஷாந்தேஹி. பாப்பா, உன் பேர் என்னம்மா? துர்கா. ஆஹா. மகனே, இந்த குழந்தை உன்னோட பொண்ணா? ஆமா சுவாமி, என் சொந்த பொண்ணு. முகம் பார்த்து சொல்லிடுவேன். இந்த புள்ள மூல நட்சத்திரத்துல அம்மன் கோயில்ல பிறந்தது, சரியா? ஆமா சாமி, நீங்க சொன்னது நிஜம்தான். அது மட்டும் இல்ல,
மகளால தந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. சுவாமி, மகா சாந்தி செஞ்சுட்டா அந்த கண்டத்துக்கு பரிகாரம் கிடைக்கும். மகா சாந்தியா? எப்படி செய்யணும் சுவாமி? இது தேவ ரகசியம். 3வது ஆளுக்கு தெரியாதபடி பூஜையை நானே செய்வேன். உன் மகளை என் கூட அனுப்பு. சூரிய அஸ்தமனத்துல பூஜையை நடத்திட்டு உன் மகளை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். மன்னிக்கணும் சுவாமி, என் பிள்ளையை தனியா அனுப்ப முடியாது. என்ன நம்பலையா? நம்புறது நம்பாம போறது அது வேற விஷயம் சுவாமி. நான் இல்லாம என் பிள்ளையை யாருக்கூடவும் ஒத்தையில அனுப்ப மாட்டேன். டேய், அண்ட பிண்ட பிரம்மாண்ட அனைத்தையும் அடக்கி ஆள்ற என்ன நீ நம்பல? இப்படி எல்லாம் பேசுன கடவுள் நிந்தனைக்கு ஆளாயிடுவேன். உன் பொண்ணு அனுப்ப போறியா இல்லையா? முடியாது. அனுப்ப போறியா இல்லையா? முடியாது. அனுப்ப மாட்டேன். மாட்டேன். அப்பா அப்பா என்ன பண்ற? அப்பா ஒண்ணு பண்ணிடாத அப்பா. ஜிங்கிடி பொம்மா ஜிங்கிடி பப்பா, வாடா டிங்கிரி வாடா. ஜெய் பிரேதநாதா. மகனே கணபதி, தாயே, ஏன் அழைத்தீர்கள்? என் மடியில் வளர்ந்த உன் சகோதரி ஆபத்தில் இருக்கிறாள். நீ உடனே சென்று அவளை காப்பாற்று மகனே. தங்கள் ஆணையை சிறமேற்கொள்கிறேன் தாயே. ஐயோ அம்மா. ஐயா, என்ன விட்டு கையெடுத்து கும்பிடு. அம்மா பயமா இருக்கு. எப்படி வீட்டுக்கு போறதுன்னு வழி தெரியல. அப்பா. வா பாப்பா, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். வா அம்மா.
நில்லுமா, நான் உன் கூட பிறக்காத அண்ணன். பயப்படாதம்மா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். என் பக்கத்துல வாம்மா, பயப்படாத. வாம்மா, வா, பயப்படாத. வா, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். வாம்மா, நான் உன் கையை பிடிச்சு. எங்க வீடு வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். டாடா. டாடா. See you. Bye bye. அப்பா, அப்பா. அம்மா, அம்மா, துர்கா, வந்துட்டியாமா? உனக்கு என்ன ஆச்சுன்னு பயந்து போயிட்டமா? அந்த பாவினால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? என்ன கொண்டு போய் அந்த ஆளு பெரிய கத்தியால வெட்ட போயிட்டான். அப்போ ஒரு யானை மூஞ்சூறு ரெண்டும் வந்து என்ன காப்பாத்திச்சு. யானை மூஞ்சூரா? அந்த யானை தான் என்ன கூட்டிட்டு வந்துச்சு. யானையா? எங்கம்மா? அதோ. அது சாதாரண யானை இல்லம்மா. அந்த கனக துர்கா தான் உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த விநாயகரையே அனுப்பி வச்சிருக்காருமா. தரித்திரங்களா, பலி சமயத்துல நீங்க சரியா காவல் காக்காம போனதுனால அந்த யானையை மூஞ்சூரும் வந்து நாம போட்டிருந்த திட்டத்தை எல்லாம் நாசமாக்கிடுச்சு. சீக்கிரமா பலி கொடுத்திருந்தா அப்படி நடந்திருக்காத. அவன் சொல்ற மாதிரி நடந்திருந்தா நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுல்ல. பூஜை புனஸ்காரம் இல்லாம லபக்குன்னு வெட்டுறதுக்கு இதை நான் கோழி குஞ்சு நினைச்சாடா முண்டா. ஜிங்கிடி பொம்மா ஜிங்கிடி பாப்பா வாடா டிங்கிரி. ஜந்தர்ல மந்தர், நீ எங்க ஓடி போயிட்ட? இப்ப என்ன செய்யறது சொல்லு. இன்றோடு மகாமக நட்சத்திரம் முடிந்து விட்டது. இனி நானும் நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. மீண்டும் 12 வருடங்கள் கழித்துத்தான் மகாமகம் வரும். அப்போது அந்த பெண்ணை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுங்கள். ஐயா 12 வருஷத்துக்கு இப்படியே இருக்கணுமா மாஸ்டர்? 12 வருஷத்துக்கு என்ன தடவை தலை வரலன்னா தலை நாரி போயிடுமே. போடா முண்டான், போடா கண்டம். என் கஷ்டத்தை பத்தி எனக்கு தான் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும். நீ பேசுவ. பயமுடுங்கடா. நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன் தெரிஞ்சுக்கிங்க. உங்களை ரோஸ்ட் செஞ்சு பேஸ்ட் பண்ணி கங்கையில உள்ள முதலைக்கு தீனியா போட்டுடுவேன். இப்ப என்ன செய்யறது மாஸ்டர்? இப்போல இருந்து 12 வருஷத்துக்கு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணணும். 12 வருஷத்துக்கு எதுக்கு ஃபாலோ பண்ணோம்? அடுத்த மகாமகத்துக்கு கொண்டு வந்தா போதும். இப்ப அவளுக்கு 5 வயசு ஆகுது. அடுத்த 12 வருஷத்துல அவ வயசுக்கு வந்துருவா. பருவம் வந்தா அழகு வந்துரும். அழக பார்த்து புருஷன் வந்துருவான். அவ கல்யாணம் ஆயிட்டா நமக்கு அது அதோ கதிதான். ஜந்தர் மே மந்தர். சஞ்சலா கரெக்டா சொன்ன. நானே அந்த பாயிண்ட மறந்துட்டேன். ஏய் உடுக்காம எடுக்கா. அந்த பச்சை புள்ளைய கரெக்டா ஃபாலோ பண்ணி பத்திரமா பாத்துக்குங்க. அவ பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் கண்ணி கழியறதுக்கு முன்னாடி நானே அவளை பலி கொடுத்துறேன். சரிதான் மாஸ்டர், அதை தவிர வேற வழியே இல்ல. போங்க வாடா போகலாம். சஞ்சலா, நான் ராஜாவா நீ ராணியா ஜாலியா இந்த உலகத்துல வாழ இன்னும் 12 வருஷம் காத்திருக்கணும். துர்கா வாமா வா. நல்லா இருக்கியாமா? I'm all right, Daddy. பரீட்சை நல்லா எழுதுனியா? A class எழுதிருக்கேன். அத்தை மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க டாடி? நீ என் பக்கத்துல இல்லைங்கிற கவலையை தவிர வேற என்னமா எனக்கு கவலை? இனிமே உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் டாடி. சாந்தா, பாத்தியா நம்ம துர்கா எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. ஜந்தர் மே மந்தர், ஏன்டா அறகுறையா வந்து கழுத்த இருக்கிறீங்க? மாஸ்டர், அந்த துர்கா படிச்சு முடிச்சுட்டு பருவ பொண்ணா அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா மாஸ்டர். அப்பா, அந்த பொண்ணு கண்ணி இல்லாம இருக்கணுமேங்கிற கவலையில நானும் முண்டமும் நூலா இழைச்சிட்டோம் மாஸ்டர். இன்னும் என்னடி உன் காலேஜ் நியூஸ்? ஃபடாஃபட் வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லிட்டேன், பரீட்சையில காப்பி அடிச்சதை பத்தி சொல்லிட்டேன், பீச்ல சுண்டல் சாப்பிட்டதை பத்தி சொல்லிட்டேன், காலேஜ் முடிஞ்சதையும் சொல்லிட்டேன். இன்னும் என்னடி சொல்லணும்? காலேஜ் ரோமியோக்குள் டாவடிச்ச கதை எதுவுமே சொல்லல. நீ யாரையாவது காதலிச்சியா? இல்ல உன்னை யாராவது காதலிச்சாங்களா? சொல்லேண்டி. வாய் முடுங்கடி.
நான் ஒண்ணு டாவெல்லாம் அடிக்கல. இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுமா? அங்க லவ் பண்ற மாதிரி சார்மிங் பாய்ஸ் எவனுமே கிடைக்கல. வாடி விளையாடலாம். நம்ம விளையாடும் போது ராஜா வந்து வம்பு பண்ண என்னடி பண்றது? பரவாயில்ல, வாடி விளையாடலாம். என்னடி அப்படியே ஸ்டன் ஆயிட்ட? படாஃபட் அங்க பாருடி, யார் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லு. எவனோ மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, ஆட்டம் காட்டலாமா? ஐயோ வேண்டாம், மிலிட்டரிக்காரங்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணா அவன் கோவம் வந்தா துப்பாக்கி நீட்டுவான். இப்பதான் மிலிட்டரி ஆளே தவிர சின்ன வயசுல பொண்ணை கண்டா கூச்சப்படுற ராஜசேகர் தான். வாங்கடி போய் டீஸ் பண்ணலாம். அட்டென்ஷன், அபவுட் டர்ன், மார்ச். லெஃப்ட் ரைட் 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 லெஃப்ட் ரைட். அவன் மிலிட்டரிக்கே ஓடி போயிருப்பாண்டி. ஐயோ பாம்பு பாம்பு, ஓடி போங்க, ஓடி போங்க. நீயா விட்டுடு. என் ரூட்டே வேற. குரல மாத்தி லெஃப்ட் ரைட்னு கத்துன உடனே நம்பிட்டு போயிட்டேன்னு நினைச்சேன்ல. ஐயோ, உன்ன மாதிரி ஐடியா எனக்கு கூட வந்தது. அதனாலதான் நான் கூட குரல மாத்தி பாம்பு பாம்புன்னு சத்தமா கத்துனேன். ஐயோ விடு. மிலிட்டரியில என்ன அயன் மேன் கூப்பிடுவாங்க. உன் கண்ணு என் மேல பட்டதும் இந்த அயன் பாடி ஐஸ் மாதிரி கரைஞ்சு போச்சுமா. ஐயோ. இருட்டு வேற. துர்கா துர்கா. फटाफट ஐயா குடுமி லட்டுக்குச்சி. ஹெல்ப் மீ. என்ன ராஜா, என் ரூட்டே வேற. என்கிட்ட அவன் வேலையை காட்டுற. விடு ராஜா. படாபட்டா கிச்கா. என்ன எதுக்கு அடிக்கிற? என் ரூட்டே வேற. ஆஹா, உன் குடும்பத்தன நாளுக்கு நாள் உன் இளம மாதிரியே அதிகமாயிட்டு போனா உன்னை அடிக்காம என்ன செய்யலாம்? ராஜா ராஜா ப்ளீஸ், ஏதோ தமாஷுக்காக செஞ்சேன். தட்ஸ் ஆல். உன்னை அடிக்காம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? எத்தனை தடவை அடிச்சியோ அத்தனை முத்தம் கொடுக்கணும். நீ சொன்ன மாதிரியே செய்யணும்னா நீ முதல்ல கண்ணை முடிக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு வெக்கமா இருக்கும். சரி, நான் கண்ணை முடிக்கிறேன். எங்க நீ சீக்கிரம் முத்தம் கொடு. ஏய் குரங்கு, ஐயோ எப்படி இருக்கு பத்தா? செத்து போன எங்க வாத்தியார் பிளேடு பாபுக்கு சிலை செஞ்சு சிறப்பு விழா பண்ணணும். காந்தி நேரு சிலை இருக்கிற மாதிரி எங்க வாத்தியாருக்கு மட்டும் சிலை இருக்க கூடாதா? துட்டு இல்லைங்க. கள்ள மக்கா டாப் எகிரிடும்.
ஐயோ குள்ள பையல ஒரு 500 ரூபாய் எடுத்தாட. எல்லாத்தையும் வித்தாட 100 ரூபாய் தராதுன்னா உங்களுக்கு எப்படி 500 ரூபாய் கொடுக்க முடியும்? என் முழங்கால் உயரம் கூட இல்ல, என்னையே எடுத்து பேசுறியா? எண்ணி அடிச்சா நீ 8 உன்னை 8 ஓதி பண்ண தெரியுமா? என்ன கோபால்சாமி ஒரு 1000 ரூபாய் வெட்டிடு, இல்ல உன் கடை க்ளோஸ் ஆயிடும். இது மாதிரி சோத்துராஜ், எனக்கு 1000 ரூபாய் சரக்கே கிடையாது, உனக்கு எங்க இருந்து கொடுக்கறது? கள்ள மக்கா, இந்த மீசக்கார சோத்துராஜ் கேட்டது கொடுத்துட்டா நல்லது, இல்லாட்டா உன் தலை தனியா போயிடும். ஒரு இவங்கிட்ட என்னத்துக்கு மல்லு கட்டுறீங்க? நாட்டு கட்ட மாதிரி வம்பா இருக்கால, அவளை தூக்கிக்கிட்டு வந்துட்டா போதும், நம்ம எல்லாரும் ஜாலியா ஜல்சா பண்ணிடலாம். ஏய் கோபால்சாமி, நீ பணம் கொடுக்க முடியலன்னா ராத்திரிக்கு உன் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு, கணக்க நான் சரி பண்ணிக்கிறேன். ரவுடி பயலே, என் பொண்ணை உன் வீட்டுக்கு வர சொல்றியா? உன்னே என்ன கோபால்சாமி சார், இவங்கிட்ட என்ன கலாட்டா? ஆறு தம்பி, எவனும் ரவுடி தலைவன் செத்து போயிட்டான், அவனுக்கு செல வைக்க போறானுங்களா, அதுக்கு பணம் கொடுன்னு என் கழுத்தை பிடிக்கிறான். ஏயா செத்து போனது என்ன காந்தியா நேருவா? நீங்க செலவைக்கிறதுக்கு பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி கேளு. கள்ள மக்கா, நீ யாரா குறுக்க வந்து தடுக்கிறதுக்கு? என் ரூட்டே வேற. இந்த மாதிரி ஏழை ஜாதிக கிட்ட பணம் வசூல் பண்ற துரோகிங்களை தட்டி கேட்கிற பட்டாளத்தை சிப்பாயிடா. என்னடா இது? நீ பட்டாளத்தானா? அங்க சண்டையில சாகாம என் கையால சாக போற? இப்ப எதிரிங்க எல்லையில மட்டும் இல்ல, ஊருக்கு நடுவுலயே இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன்டா. அநியாயம் அக்கிரமம் அங்க மட்டும் இல்ல, எங்கேயும் இருக்குன்னு தட்டி கேட்கறதுக்காக வந்திருக்கேன்டா. பணம் கொடுங்கன்னு கேட்டு அப்பாவிகளை தொந்தரவு பண்ணாம மரியாதையா ஓடி போயிடு. கள்ள மக்கா, இந்த மீச சோத்துராஜுக்கே வாங்கி கொடுக்குறியா? போகலைன்னா என்ன செய்வ? செய்யற எதையும் சொல்ல மாட்டேன்டா, செஞ்சுதான் காட்டு. என்னத்தை நான் காட்ட போறேன்? எங்கிட்டயே மோதிரியா? உன் பேர் என்ன? மீச சோத்துராஜா? அடிச்சனா உன் மீசை எல்லாரும் முன்னாடி எடுத்துட்டு உன்னை பொட்ட ராஜா முதல்ல அதை செய்யா. ஒரு பக்கத்து மீசையை மட்டும் எடுத்துக்கீங்க, இந்த பக்கத்து மீசையை எடுக்கடா. பட்டார்த்தா உன்னை வந்து பாத்துக்கிறேன்டா.
பாத்துக்க அசத்திட்டீங்க தலைவா. தம்பி, திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணையும்பாங்க. அந்த மாதிரி தெய்வமா வந்து எங்களை காப்பாத்திட்டப்பா. மனுஷனுக்கு மனுஷ உதவி செய்யறது மனுஷத்தன்மையை தவிர தெய்வத்தன்மை இல்ல. ஒரேடியா என்ன புகழ்ந்து தெய்வமாக்கிறாதீங்க. என் ரூட்டே வேற. அது இல்லப்பா, இத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. அந்த ரவுடி எதுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல. நீதான் முதலா அவனை எதிர்த்திருக்க. உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தர் தயாரான ரவுடிகள் குண்டர்கள்லாம் ஒளிஞ்சு போயிடுவாங்க. வா, கொஞ்சம் காப் சாப்பிட்டு போவேன். கல்யாண நாட்டிய குதிரை குதிச்சு குதிச்சு வருது. வம்பு உலகத்துக்கா? நோ சாப்பாடு போடுறதுக்கு. ஓஹோ, கல்யாண சாப்பாடா? ஆமா, என்ன தேடி வந்து விருந்து வைக்கிற அளவுக்கு என்ன கரிசனமோ? ரொம்ப குறும்புதான். பேச்சுலர் பாய் ஆச்சே, சமைச்சு போட ஆளிலேயே நானே சோறு கொண்டு வந்திருக்கேன். இது குருமா, இது மட்டன் ஃப்ரை, இது மீன் வறுவல். அப்படி போடு. இது கோழி ரோஸ். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமேன்னு நானே சமைச்சு கொண்டு வந்தேன். ஒரு பேச்சுலர் பாய்க்கு சாப்பாடு மட்டும் போதுமா? இன்னும் என்னென்னவோ தேவை. அது என்னன்னு சொல்லட்டுமா? என் ரூட்டே வேற. ஃபடாஃபட், முதல்ல பேச்செல்லாம் குறைச்சிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. இங்க கொடுத்தாத்தா. முத்தமா? முத்த இல்ல, சாதம் ஊட்டி விடுன்னு. போங்கடா, உங்களுக்கு கை இல்லையா? சண்டை போட்டதுனால கையில அடிபட்டு போச்சு. அதுவும் இல்லாம அழகான பொண்ணு கையால சாதம் உருட்டி கொடுத்தா சாப்பாடு தேவாமிர்தமா இருக்கும் இல்லையா? என் ரூட்டே வேற. சரியான ஆளு உன்ன. மாஸ்டர், மாஸ்டர். சஞ்சலா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், பேசாம படு. தம்பி ராஜா, ஏதோ சொல்றோம்னு சொன்னீங்க, என்னது? அது வந்துங்க, அது நானும் நான் வந்துங்க. நீ என்னப்பா, என்னன்னு சொல்லு. என்னப்பா நானும் எப்படி? அதே தாங்க. அதான் அதே தானே. என்னம்மா நீ? அவரு தாங்கிறாரு, நீ தாங்கிற. எனக்கு விஷயத்த சொன்னதானே புரியும். அது நான், நீயும், அவரு அவரும் வந்து, நீதான், நான் அவருதான். ஐயோ, வந்து எனக்கு புரிஞ்சு போச்சுமா. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறீங்க. அதாங்க. அவ்வளவுதானே. இதை சொல்றதுக்கே இவ்வளவு தயக்கம்? தம்பி ராஜா, உன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு எங்க துர்கா அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும்பா. தாயெல்லாம் பெண்ணான என் மக துர்காவை நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு நல்ல பையன் கையில பிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த ஆசை இன்னைக்கு தான் தீரும்னா எனக்கு அதை விட ஆனந்தம் என்ன வேணும்? ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சரியா? முண்டா, அந்த பொண்ணு கல்யாணம் நிச்சயமாயி போச்சுடா. அதோ கதிதான். மாசிட்ட சொல்லலாம். மோசம் போயிட்டோம் குரு, நாங்க மோசம் போயிட்டோம். ஆயுசு பூரா முண்டமாவே தான் இருக்கணுமா? காலமெல்லாம் சீவன இளநி மாதிரி இந்த தலையோட தெரியணுமா? இன்னும் எங்களுக்கு சமாச்சாரமே கிடையாதா? ராப்பிச்ச மாதிரி வாய முடுங்கடா. இப்படி கத்தி கதறி கூச்சல் போட்டு மூட கடுத்தீங்க, உங்க நல்லி எலும்ப தட்டி தட்டி ஜல்லியாக்கி பொட்டலங்கட்டி தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. போங்கடா. அவங்க சொல்ல வந்ததை சொல்ல விடுங்க மாஸ்டர். எதை சொல்ல? அந்த துர்காவுக்கு ராஜாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகி போச்சு. கல்யாணம் ஆன பிறகு அந்த பையன் பொண்டாட்டிய தனியா விடுவானா? அவ கூடவே இருப்பானே. சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சிட்டா, அதுக்கப்புறம் நம்ம காரியம் பறிக்காம போயிடுமே. அந்த அளவுக்கு போயிடுச்சா விஷயம்? அதுக்கு ஒரு வழி செய்யறேன். சஞ்சலா, அந்த பிரேதநாதனை வரவழைக்கிறேன். முண்டா, தள்ளி போ. ஜிங்கிடி பொம்மா, ஜிங்கிடி பப்பா, வாடா டிங்கிரி வாடா. ஏன் சிரிக்கிற? என் திட்டம் தரமட்டமாக போகுது. அந்த ராஜாவுக்கும் துர்காவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. நீ சிரிக்கிற. இந்த கல்யாணம் நடந்துட்டா
உனக்கு விமோச்சனம் கிடையாது. என் சிஷ்யனுங்களுக்கு தரமுண்டம் வராது. நீ எனக்கு வாக்கு கொடுத்தபடி யோகமும் வராது. என்ன செய்ய சொல்ற? பயப்படாதே, அந்த பையனின் மனதை மாற்றி வேறு திசையில் திருப்பி விடலாம். சுவாமி பிரேதநாதா, வேற பக்கத்துல தள்ளுறதுக்கு இது சைக்கிளோ காரோ இல்ல, லவ் யா லவ். என்ன பண்றது? அவனை மயங்க வைத்து தன் வலையில் விழ வைக்க கவர்ச்சியான ஒரு பெண்ணை நான் இப்போது படைக்கிறேன். ஏ வாயாடி துர்கா, மெட்ராஸ்க்கு போய் உனக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதையெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நின்னு வச்சுக்க, அப்சரஸ் மாதிரி இருப்ப. எங்க புது மாப்பிள்ள, நீ கொண்டு வந்த நகையெல்லாம் இங்க இருக்கு, எடுத்துக்க மாப்பிள்ள. வா. புது மாப்பிள்ள, அங்க இல்ல, இங்க வா. நான் இங்க பார்க்க சொன்னா நீ அங்க பாக்குறியே, வா. நீ மனசுக்கு பிடிச்சவனே, இங்க வா, இந்த பக்கம் வா. என்ன இது? யாரையுமே காணோம். இங்கிருந்து தானே பொம்பளை குரல் கேட்டுச்சு. என்ன மாயமா இருக்கு? நீ அந்த தேவலோக ரம்ப மாதிரி அழகா இருக்க. அதனால 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 உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சம் போல இருக்கு. சீக்கிரம் ஆகட்டுங்க. இந்த நேரத்துல இந்த நகையும் இந்த ட்ரெஸ்ஸும் இடைஞ்சலா இருக்காது, எடுத்துரு. ஓ, அதுக்கா? உன்னோடத நீ வச்சுக்க, என்னோடத நான் வச்சுக்கிறேன். ஓகே, டாடா, பை பை, சீரியோ. அறிவு கட்ட ஜந்தர்ம மந்தர், ஏடா ஊழையிடுறீங்க? என்ன நடந்தது சொல்லி தொலைங்க. குருவே, காலமெல்லாம் நாங்க புலம்பியே சாக போறோம். என்னடா சொல்ற? அந்த மாய சுந்தரி வேலை பலிக்காம ராஜா தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்புறம் என்ன, ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்க போகுது. இனியும் உங்க நம்பலாம். அம்போரா ஆய மூடுங்கடா, உடுக்க மடுக்க அறிவு கட்ட மடையங்களா. என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நிறுத்துங்க. யாரே நீ? சுபகாரியம் நடக்கிற நேரத்தில் அவசகுணமா பேசிக்கிட்டு எதுக்கே நிறுத்தணும்? எதுக்காக நிறுத்தணுமா? மணமேடல கல்யாண பொண்ணா உட்கார்ந்திருக்காளே இந்த துர்கா ஏன் பொண்டாட்டி. என்ன வார்த்தடா சொன்ன நீ? கல்யாணம் நடக்க போற என் பொண்ணுக்கு நீ புருஷன இப்படி அபாண்டமா நான் பேசிக்கிட்டு இருந்த உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். ஆவேசப்படாதீங்க மாமனாரே.
உண்மைகள் சில சந்தர்ப்பத்துல பொய் மாதிரி கூட தெரியலாம். அந்த காரணத்தினால அது நிஜம் இல்லாம போயிடாது. உங்க பொண்ணு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நானும் இவளும் காதலிச்சோம். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அவளும் நானும் பலகாலம் நெருக்கமா பழகணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவ சொல்றதெல்லாம் போய் இவனை நான் பார்த்ததே இல்ல. இவ யாருன்னே தெரியாது. துர்கா, மெட்ராஸ் பீச்சில் தினம் தினம் படம் பரவல சிரிச்சு பேசுறத மறந்து போயிட்டியா? லீவு நாள்ல ஊரை சுத்திட்டு சஜ்ஜா ஜோட்டா படம் பார்த்தத மறந்து போயிட்டியா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல உனக்கு எனக்கு ஹனிமூன் நடந்தது மறந்து போயிட்டியா? திருநெல்வேலி கோயில்ல நீ நானும் மேரேஜ் பண்ணிட்டத மறந்து போயிட்டியா? நான் வேலை சம்பந்தமா துபாய் போகும்போது எனக்காக காத்திருப்பேன் ஏரோட்ரம்ல சொன்னீங்க, மறந்து போயிட்டியா? எதுக்கு துர்கா இப்படி பண்ணிட்ட? என்னை விட பணக்காரனா வாட்ட சாட்டமா இருக்கானு அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிட்டியா? வேணா துர்கா, வேணா, என்ன மோசம் பண்ணிட்டாங்க. என்னங்க இவ சொல்றதெல்லாம் சுத்த போய் இவ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க. டேய், துர்கா யாருன்னு எனக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும். நீ சொல்ற இந்த கதைய நான் நம்ப மாட்டேன். முதல்ல வெளியே போ. என் ஒய்ஃப் எனக்கு கிடைக்காம செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி என்னை வெளியே போக சொல்லிட்டேன். நான் புருஷன் ப்ரூவ் பண்றேன்டா. பெத்த தாயும் கட்டின புருஷனும் தவிர யாரும் பார்க்க முடியாத இடத்துல ரூபா சைஸுக்கு மச்சம் இருக்கு அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு கேட்டு பாடுறா. துர்கா, அவன் சொன்ன மாதிரி ஒரு மச்சம் உடம்புல இருக்கா? இருக்கிறது என்னமோ நிஜம்தாங்க. அவனுக்கு எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. வாய மூடு. இனிமே நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. கண்ணீர் வடிச்சு உன் களங்கத்தை கழுவ நினைக்காத. அவன் சொல்றது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு என் பேச்ச நம்புங்க. தெய்வ சாட்சியா தீப சாட்சியா சத்தியம் பண்ணி நம்ம காதல் சாட்சியா சொல்றேங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. உன் கண்ணீரால நடிப்பால என்ன நம்ப வைக்கலாம் நினைக்காத. உன் பச்சோந்தித்தனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உயிருக்குயிரா நீ என்ன காதலிச்சேன்னு நினைச்சேன். அது பொய்ன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. துர்கா, ஏன் இந்த ஏமாத்தின? உன் முகத்தை முழிக்கிறதே ச்சே, மகா பாவம். எனக்கு கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. வேணும்னா உங்க கையாலே என்ன கொன்னுடுங்க. அதை விட்டுட்டு என்ன மோசக்காரின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்ன நம்புங்க. இன்னும் நம்பணுமா? ராஜா, 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 என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிடாதப்பா. இவ கள்ளங்கப்படம் தெரியாத அப்பாவி பொண்ணு. இவ வாழ்க்கையை நாசம் பண்ணிடாத ராஜா. நீ கல்யாண பந்தல விட்டு வெளியில போனா எங்க மானம் மரியாதை எல்லாமே போயிடும் ராஜா. இப்போ உங்களால என் வாழ்க்கை தான் நாசமா போச்சு. விடுங்க ராஜா. அம்மா, 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 அம்மா துர்கா, தாய் இல்லாத உன்னை இவ்வளவு ஆசையா எடுத்து வளர்த்த அம்மா. கட்டிக்க வேண்டியவன் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாருமா. கடைசியில உங்க அப்பா நான் கூட உன்னை தனியா விட்டுட்டு போக சொல்லாதீங்கப்பா. இனிமே உன்னை கனக துர்கா தான். சுவாமி, நான் பாலூட்டி வளர்த்த பிள்ளைக்கு தாங்க முடியாத வேதனைகள் எதற்காக? இதற்கு என்ன காரணம் சுவாமி? தேவி, மானிட ஜென்மம் எடுத்த எந்த மனிதனும் பூர்வ ஜென்மத்து பாவ பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். மூல நட்சத்திரத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம பலனை. ஆனால் கண்ணார பார்த்து பார்த்து தங்கச்சிலை போல என்னால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் வேதனைப்படும் போது என்ன செய்வது சுவாமி? இப்போது நீ சென்று உதவினாலும் அவள் கஷ்டங்கள் தீராத அவளை சுற்றி சுற்றி வரும். மறுஜென்மத்திலும் கூட துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். சுவாமி, அழகான பொண்ணுங்களை நம்பவே கூடாதுன்னு பெரியவங்க சொன்னது கரெக்டா தான் போச்சு. உண்மையா காதலிக்கிறான்னு நினைச்சேன். எல்லாமே போய் கல்யாண பந்தல்ல 4 பேர் முன்னாடி அவமானமா போச்சு. அங்கிள் வந்துட்டேன். சங்கரா, சிவசங்கரா, நான் சொன்னபடியே நாடகம் அண்ணியா வெற்றி கிடைச்சதா? வெற்றி கிடைக்காம போகுமா? கங்க்ராட். அப்போ துர்கா கல்யாணம் அம்பேல் தானா? அவங்கள எப்படா நம்ப வச்ச? வெரி சிம்பிள். கல்யாண பந்தல்ல போய் பவர்ஃபுல் டயலாக் பேசினேன். சின்ன வயசுல நீ பார்த்து என்கிட்ட சொன்ன மச்சத்தை பத்தி சொன்ன உடனே எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. துர்கா மேல அபாண்டமா புழுகி ரகலை பண்ணிட்டாங்க. கங்க்ராட்ஸ்ரா.
அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீ ஆடின நாடகத்தை அந்த அப்பாவை நம்பி அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட்டு ஓடி போயிட்டான். ஓகே? ஆமா, நீங்க 2 பேரும் நாடகம் ஆண்டீங்களா? அட படுபாவிகளா, எது உண்மைன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அடே, தூதுவாது இல்லாத துர்கா மேல களங்கம் கற்பிச்சு என் பிரெயினை பாய்சன் பண்ணி எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி மணமேடையே சாவு வீடாக்கிட்டேடா உன்னை. டேய், இப்போ உன் 2 காலையும் இழந்துட்டடா, அதோட உன் ஆண்மையையும் இழந்துட்டடா. துர்காவோட கன்னித்தன்மை கலைஞ்சிருங்கிற பயம் போயிடுச்சு. ஜந்தர் மே மந்தர், இனிமே நீ நொண்டியா காலை இழுத்து இழுத்து நடந்துகிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுக்க போறடா. டேய், அந்த அவமானம் தாங்க முடியாம தாங்க போற. டேய், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கம் ஆன். தற்கொலை மகா பாவம் தாய். என்னம்மா அப்படி பார்க்கிற? எல்லாம் எனக்கு தெரியும். கஷ்டங்கள் மனுஷனுக்குத்தானே தவிர செடிக்கும் கொடிக்கும் வருமா சொல்லு. நான் யாருக்காக உயிர் வாழணும், எதுக்காக உயிர் வாழணும் சொல்லுங்க சுவாமி, சொல்லுங்க. உன் வாழ்க்கையின் ரகசியத்தை நான் சொல்றேம்மா, என் கூட வா. ஏம்மா தயங்கி நிக்கிற? வாம்மா. அம்மா, அங்கே யாருன்னு பாரு.
துர்கா 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 என்னங்க உங்களுக்கு இந்த கதை எப்படி வந்தது? இந்த நியாயம் எப்படி நடந்தது சொல்லுங்க. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பிரதிபலன் துர்கா, பிரதிபலன். கணக்கமில்லாத உன்னை நான் திட்டுதேன். பரிசுத்தமான உன்னை சந்தேகப்பட்டு பாவம் எதுவும் செய்யாத உன்னை பாவி நான் நடத்த கட்டவள்னு சொன்னேன்ல, அதுக்கு தண்டனையத்தான் இப்ப அனுபவிக்கிறேன். என்னங்க உன் மேல பழி சுமத்துற அந்த பாவிங்க 2 பேரும் சேர்ந்து என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்க. ஐயோ கடவுளே, எதுக்கு எதுக்கு எங்களை இப்படி சோதிக்கிற? என்ன பாவம் செஞ்சோன்னு எங்களை இப்படி எல்லாம் தண்டிக்கிற? நடந்தது நடந்துருச்சு. எந்த நிலைமையில நீ என் கூட இருந்து உன் வாழ்க்கையை வீணாக்கிக்க வேண்டாம். யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயாவது சந்தோஷமா இரு துர்கா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. பொண்ணா பிறந்தவன் ஒருத்தர் தான் மனசுல நினைப்பான். கஷ்டமானாலும் சுகமானாலும் அவன் பக்கத்துலதான் இருப்பான். நீங்க எங்க இருந்தாலும் நானும் அங்கதான் இருப்பேன். என்ன தடுக்காதீங்க. மகளே, இந்த கலிகாலத்தில் கூட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பெண் இனத்துக்கே நீ ஒரு எடுத்துக்காட்டு தாயே. சுவாமி, நீங்க ரொம்ப பெரிய மகான். இன்னும் போன எங்க கல்யாணத்தை நீங்களே முன்ன நின்று நடத்தி வைக்கணும் சுவாமி. அப்படியே ஆகட்டும். தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா. சுவாமி, எங்க கல்யாணத்தை நல்ல விதமா நடத்தி வச்சீங்க. எங்களை ஆசீர்வதிச்சீங்க. அதே மாதிரி என் கணவரை பழைய நிலைக்கு மாத்தி எங்க 2 பேரையும் சந்தோஷமா வாழ வைங்க. அம்மா, அந்த சக்தி 3 லோகத்துக்கும் தாயாக இருக்கிற அந்த கனகதுர்காவுக்கு மட்டுமே உண்டு. ஒரு காலத்தில் உன் கணவனைப் போல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பரசுராமனுக்கு அந்த கனகதுர்கா தான் கை கொடுத்து காப்பாற்றினான். பரசுராம மாதிரி மகாவீரனுக்கு கஷ்டம் வந்ததா? ஆமாம், விதி விளையாட ஆரம்பித்தால் எப்படிப்பட்டவனுக்கும் கஷ்டம் வந்தே தீரும். ஒரு தடவை பரசுராமன் தன் தந்தை ஜமதக்கினி முனிவரின் ஆணையின்படி தன் தாய் ரேணுகாதேவியின் தலையை வெட்டி மாத்ருகத்தி தோஷத்திற்கு ஆளாகிவிட்டான். தந்தை தனக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்தி தாய் உயிரை மீட்டு விட்டான். ஆனாலும் மாத்ருகத்தி தோஷத்தினால் பரசுராமனுடைய தேகம் கருப்பு நிறமாக மாறி அழகெல்லாம் போய்விட்டது. புண்ணிய கஷேத்ராடனம் சென்று 7 சமுத்திரங்களில் ஸ்நானம் செய்தால் அவன் பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று ஜமதக்கினி மகரிஷி வழி சொன்னார். பரசுராமன் அதே மாதிரி செய்தான். ஆனால் எந்த பலனுமே கிடைக்கவில்லை. அதனால் பரசுராமன் இந்திரகலாத்திரி மலையின் மேல் கடுமையான தவம் இருக்க ஆரம்பித்தான். நியம நிஷ்டை தவறாமல் நான் செய்யும் தவத்துக்கு பங்கம் விளைப்போம். யார்? யாரது? யாரது? யார்? யாரது? யாரது? இந்த பரசுராமனின் சக்தி புரியாமல் என் தவத்தை கலைத்த உன்னை இந்த கோடரியினால் துண்டாக்குகிறேன். தாயே பவானி நமோ, உலக மாதா நமோ, பகவதி பத்ரகாளி உமையம்மையே உன்னையான் பணிந்தேன். நீலி நமோ, விஸ்வரூபி பார்வதி நமோ, லோகமாதா நமோ, நமோ ஈசன் மனையே, நமோ பக்தன் துணையே, அருள் சிந்து மழையே. தாயே உன் முகம் காண தவம் செய்து நிற்கிறேன். மாதா உன் அருள் கொள்ள மலர் பாதம் சேர்கிறேன்.
தன்னந்தனிமை கொண்ட பரிதாப மனம் உள்ளதம்மா. அன்னையே நான் முந்தன் முகம் காணவே, இன்று என்னையே அனலிட்டு தவம் காணவே, உன் உள்ளமது நோகும் அபசாரம் நான் செய்தேன் அம்மா. என் பெயரில் அருள் கொண்டு என் மீது கண் கொண்டு என் தவத்தை நீ மெச்சி என் தப்பை அன்னை நீ மன்னித்திடம்மா. உன் இரண்டு பூம்பாதம் கண்ணிரண்டில் நான் கொள்ள கலிதீர அருள் காட்டு அம்மா. சர்வேஸ்வரி சர்வ ஈஸ்வரன் கண்மணி, சர்வ துக்க நிவாரணி, சர்வ ஜீவனின் நாயகி. துர்கா பணிந்தேன் பணிந்தேன் பணிந்தேன், துர்கா பணிந்தேன் பணிந்தேன் மாதா. குமாரா, என் தரிசன பாக்கியத்தால் உனக்கிருந்த மாத்ருஹத்தி தோஷம் விலகியது. சிறப்பான மகாமகம் நடந்து கொண்டிருக்கும் இச்சமயத்தில் நீ புஷ்கரணியில் நீராடி புனிதமடைவாயாக. தன்யனானேன் தாயே, தன்யனானேன். அம்மா, தாயே, துர்கா தேவி, எல்லாம் கருணை. பரசுராமன் மாத்ருஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட புண்ணிய ஸ்நானம் செய்து புனிதமடைந்தான். அந்த மகாமக மகிமை அற்புதமானது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கன்னியா ராசியில் பிரவேசிக்கிற சுப லக்னத்தில் மகாமக திருவிழா ஆரம்பமாகிறதாக ஐதீகம். லட்சோப லட்ச ஜனங்கள் புண்ணிய நீராடி புனிதமடைகிறார். உங்கள் பூர்வ புண்ணிய யோகம் சீக்கிரத்திலேயே அந்த மகாமக திருவிழா ஆரம்பமாக போகிறது. நீங்கள் இருவரும் கிருஷ்ணா நதியில் நீராடி முடித்து அந்த கனகதுர்கா தேவியை தரிசனம் செய்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் உங்கள் கஷ்டமெல்லாம் விலகி போய். இன்னும் 3 தினங்களில் மகாமக திருவிழா ஆரம்பமாக போகிறது. சீக்கிரம் புறப்படுங்க. இதை கை செலவுக்கு வச்சுக்கம்மா. புறப்படுங்க. சுவாமி, இந்த கடனை நாங்க எப்படி தீர்க்க போறோமோ? தீர்க்க சுமங்கலி பவா, தீர்காயுஷ்மான் பவா. நாங்க வரோம் சுவாமி. வாங்க. குரு, ஸ்டேரிங்க பாத்து புடி. நான் மூக்கு முட்டை குடிச்சாலும் ஸ்டெடியா வண்டி ஓட்டுவேன்டா. ஏன்னா இப்படி தண்ணி போட்டு படா பேஜார் பண்றிய, வீட்டுக்கு போய் சேர வேணவா? தண்ணிய பத்தி பேசுன லாரியில இருந்து கீழே தள்ளி சாதடிச்சிருவேன். என்ன குரு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு? உன்னுள்ள கண்ணுக்கு குத்தி இருக்கால குட்டி தெரியலையாடா? ஏம்மா, எங்க போறீங்க? விஜயவாடாக்கு. நானும் அங்கேதான் போறேன். வாங்க லாரியில போகலாம். எங்ககிட்ட பணம் இல்லைங்க. பணம் என்னம்மா பணம்? உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. உங்களை அழைச்சிட்டு போற வேலை என்னது? யோசிக்காதீங்க, வாங்கம்மா. உங்களை இந்த கனகதுர்கா தேவி என்னைக்கு காப்பாத்துவா? கொஞ்சம் தூக்கி விடுங்க. ஏம்மா? அவரால நடக்க முடியாது. பாத்துங்க. போடணும். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இன்ஜின் சூடாயிடுச்சு. போய் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வா. போடா சதாகுரு, போடா. நீ எங்கடி போற? வாடி பெங்கனப்பள்ளி மாம்பழக்காரி. என்னடி
இறங்குடா. வாடா. துர்கா! சிவ பூஜையில கரடி நுழைஞ்சாப்ல நீ யாருடி? டேய், சார்பட்டா பரம்பரடா. எட்டி விட்டன்னா தலையை எகிரிடா. வாடா. தாங்கல விட்டுருமா. இனிமே பொம்பளை கிட்ட வம்புக்கு போவியா? புத்தியோட நடப்பியா? போடா. 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 சீக்கிரம் வட்டிடுறா. அம்மா, நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. இதுல நான் செஞ்சது எதுவும் இல்லம்மா. துன்பம் வரும்போதெல்லாம் அந்த கனகதுர்கா பக்கத்துணையா வருவா. என்னம்மா, என்னாச்சு? ஐயா, இவங்க துர்கையம்மன் கோயிலுக்கு போகணுமா? உங்களால முடிஞ்சா அழைச்சிட்டு போய் விட்டுடுங்க. நாங்களும் அங்கதான் போறோம், தாராளமா கூட்டிட்டு போறோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மாஸ்டர் மாஸ்டர், அந்த துர்கா அவ புருஷனை அழைச்சுக்கிட்டு புண்ணிய ஸ்நானம் செய்யறதுக்காக விஜயவாடா போயிருக்காங்களே. இந்த சந்தர்ப்பமும் தட்டி போயிடுச்சுன்னா எங்க கதி என்ன மாஸ்டர்? மடையங்களா, அவங்க 2 பேரும் விஜயவாடா போயிட்டாங்களா? இத சாதாரணமா சொல்றீங்களா? உங்களுக்கு புத்தி கிட்டி இருக்காரா? சங்கரா, சிவசங்கரா, என்ன மாமா? நாம உடனே விஜயவாடா போகணும்டா. இல்லன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். புறப்படு. சந்தர்மே மந்த சரியான நேரத்துக்கு வந்துருங்க. எனக்கு கால் வந்துருச்சு. எனக்கு கால் சரியாயிடுச்சு. கால் வந்துருச்சு. கனகதுர்கா தேவி நமோ நமः. துர்கா, துர்கா. முண்டா, அந்த நொண்டி பையன் நல்லா ஆயிட்டான்டா. ஆமாடா கண்டோம். இந்த புண்ணிய நீரோட மகிமடா அது. நாமளும் அந்த கனகதுர்காவை மனசுல தியானம் பண்ணிட்டு குளிக்கலாம் வாடா. வேணாண்டா கண்டோம். நாம அங்க போய் குளிச்சோம்னா பாக்குற ஜனங்கள்லாம் பயந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மள கல்லாலே அடிச்சு கொன்னுடுவாங்கடா. ஆமாண்டா, யாரும் பார்க்காத இடத்துல தனியா போய் குளிக்கலாம் வாடா. பாப்போம். துர்கா, 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 துர்கா. எனக்கு உடம்பு வந்துருச்சு, எனக்கு உடம்பு வந்துருச்சு. டேய் முருகா, எனக்கு தலை வந்துருச்சு.
வந்துருச்சு, எனக்கு உடம்பு வந்துருச்சு. ஆதி பராசக்தி நமோ நமகா, கனகதுர்கா தேவி நமோ நமகா. வந்துருச்சு வந்துருச்சு. டேய் உடுக்கா, எனக்கு உடம்பு வந்துருச்சுடா. டேய் உடுக்கா, எனக்கு தலை வந்துருச்சு, எனக்கு தலை வந்துருச்சுடா. டேய் உடுக்கா, உனக்கு தலை வந்துருச்சுடா. ஆமாடா உடுக்கா, உனக்கு கூட உடம்பு வந்துருச்சுடா. டேய் உடுக்கா, மறைஞ்ச உடம்புக்காக நாம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம். இனிமே நமக்கு அந்த பயிரம் உறவே வேணாம். கூலிக்கு மாரடிக்கலாம் விட்டுட்டு நாம ஊர் பக்கம் ஓடி போயிடலாம்டா. கரெக்டா, கொஞ்சம் இரு. ஆனா ஒரு விஷயம், அங்க பாரு. பாவம் அந்த ஆள் மனைவிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்டா. அவனுக்கு உதவி செஞ்சு வாழ்க்கையில முதல் முறையே நல்ல காரியம் செய்யலாம்டா. மனுஷன் உதவி செய்யத்தான் பிறந்தானே எங்க தாத்தா கூட சொல்லுவாரா. எங்க பாட்டி கூட அப்படிதான் சொல்லுவாங்க. வா போலாம். துர்கா துர்கா, தம்பி தம்பி தம்பி, உனக்கு உதவி செய்யத்தான் நாங்க வந்திருக்கிறோம். சொல்லுடா. உன் மனைவியை பலி கொடுக்கறதுக்காக அந்த பாருங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க 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 தூக்கிட்டு போனாங்க? கவலைப்படாத, பாதையை நாங்க கட்டுறோம். எங்க கூட வா. ஜிங்கிடி பொம்மா ஜிங்கிடி பப்பா, வாடா டிங்கிரி வாடா. பிரேதநாதா, நீ சொன்ன மாதிரி அந்த கன்னி பொண்ணை கொண்டு வந்துட்டோம். சபாஷ் பைரவா சபாஷ், சீக்கிரமா பலி கொடு. போலாண்டா கண்ணு, அவசரப்படாத. அதுக்கு முன்னாடி உன் ஆளு பரலோகம் போயிட்டான். அவன் கூட நீயும் போய் குடும்பம் நடத்த. வேதநாதா, சர்வலங்கார பூஷணியான இந்த கன்னி பொண்ண பலியேற்று. சந்தர்மை மந்தர், உனக்கு முண்டம், உனக்கு தலை எப்படி வந்துச்சு? அந்த கனகதுர்கா தேவி கருணையினால எனக்கு உடம்பு வந்தது வந்தது. சரி சரி, அந்த பொண்ணை கொண்டு வாங்க, பலி கொடுக்கணும். போங்க, போய் தேடி கூட்டு வாங்க. மாஸ்டர், இப்ப கதையே மாறி போச்சு. பொண்ணு இல்ல மாஸ்டர், ஒன்ன பலி கொடுக்கறோம். உருவையை என்ன
இனிமே இந்த கேடு கட்டு வேலைக்கும் உனக்கும் கோடி நமஸ்காரம். அம்மா தாயே, சகல ஜீவராசிக்கும் தாயான கனகதுர்கா தேவி என் மேல இறக்கப்பட்டு என் கஷ்டத்தையெல்லாம் போக்கி என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டினேன். எப்பவுமே நீ எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் தாயே. அம்மா கனகதுர்கா தேவி, பயபக்தியோடு துர்க்கை விரதம் இருந்து உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சகல சம்பத்தையும் வாரி வழங்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. உன்னோட கருணை உள்ளத்தை மக்களுக்கு அருளி அனுகிரகம் செஞ்சு ஆசீர்வதிக்கணும் தாயே. ததாஸ்து. கனகதுர்கா தேவி நமோ நமக. கனகதுர்கா தேவி